வேண்டுதலுக்காக விரதம் இருக்கலாம், அதுல நியாயம் இருக்கு. இப்படி வீம்புக்காக இருந்தா யார்தான் என்ன பண்ண முடியும்? கடைசியில எல்லாம் என்னாலதான் சொல்லிடுவீங்களே. அதான் சாப்பிடுற வரைக்கும் பொறுமையா இருந்தேன். அப்புறம் நீ என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க? ரோட்ல அந்த ஆட்டம் ஆடுறீங்க. அவர் ஒரு பக்கம் வீடு கட்டுறா, நீ ஒரு பக்கம். என்னடி நாங்க மட்டுமா ஆடணும்? நீங்களும் தானே ஆடுனீங்க. நீங்க 2 பேரும் ஆடி நல்ல பேர் வாங்கிடுவீங்க. ஊர்ல பாக்குறவங்க என்ன மட்டும் ஒண்ணும் தெரியாது கேனையன்னு சொல்றதுக்கா? அங்க என்ன இங்கேயும் ஆட வேண்டி? ஏய், போலீஸ் வேலைக்கு எழுதிதானே போட்டேன். எனக்கு என்னமோ போலீஸ் வேலை கிடைச்ச மாதிரி போலீஸ் யூனிஃபார்ம்ல போட வச்சு என்ன இம்சப்படுத்திட்டீங்களே. மாப்பிள்ளை என் பொண்ணுக்கு பிறந்த நாள். ஆமா, பெரிய சான்சி ராணி. என்னது சாம்பார்? சாம்பார். அவனி 2 இட்லி எடுத்துட்டு வா, மாப்பிள்ளை சாப்பிடு வராட்டு இருக்கு. இந்த ட்ரெஸ் போட்டாதான் அவ சாப்பிடுவோம் சொன்ன, அதனாலதான் போட்டேன். அதுக்காக நீங்க இவ்வளவு அதிகாரம் பண்ணக்கூடாது. அதிகாரமா? மாப்பிள்ள இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்களே. என்னப்பா இது? என்ன தெரியுதா? என்ன அம்மி? இது எப்ப வாங்கினது தெரியுமா? எப்போ வாங்கினது? என் பொண்ணு பிறந்தப்போ. ஏன் வாங்கினீங்க? அப்போ என் பொண்ணு இந்த அம்மி முதிச்சு அருந்தது பார்க்க வேண்டாமா? ஏன் அது சும்மாதானே இருக்கு, அது மேல நின்னு பார்க்க வேண்டியதானே? இல்லீங்க மாமா, இந்த ட்ரெஸ்ல நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பார்க்க ஆசைப்பட்டுதான். போய் அப்படி. நான் என்ன பொருட்காட்சியா? ஊர்ல எல்லாரும் என்ன எக்ஸிபிஷன் வேடிக்கை பாக்குற மாதிரி பார்க்க வச்சிட்டீங்க. உங்க அப்பா என்னடா என்ன காட்டி உண்டியல் வசூல் பண்ணிட்டு இருக்காரு. அது பிறந்த நாள் நிதி மாப்பிள்ள. யோ, கொன்னுடுவோம். என்னங்க மாமா, அப்பா அப்படிலாம் பேசாதீங்க மாமா. அவர் உங்க மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்காரு தெரியுமா? அவர் பிரிய வைக்கிறதா முக்கியம். வேற யார் வைக்கணும்? வைக்க வேண்டியவே வைக்கணும். மாப்பிள்ளை ஏதோ குறுக்கோள ஓட்டுறாரு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அது யாரு? யார் அவ? யார் அவ கேக்கலல? அவளுக்கே தெரியும். அதான் யாரு? நீதான். முதல்லயே ஏன் சொல்லல? சும்மா ஒரு கலாட்டா பண்ணவே. ஒண்ணும் கலாட்டா ஒண்ணும். நீ உன் பிறந்த நாள் தானே? இன்னைக்கு சினிமாவுக்கு போலாமா? டிக்கெட் வாங்கிட்டு வரட்டுமா மாப்பிள்ள? ஒரு இடம் பொருள் எவ்வளவு தெரியாத உனக்கு? போட போடாவா? சொல்லுங்கடா. சினிமா பாக்குறாங்களாட்டு இருக்குது. இந்த சினிமாக்கு இன்டர்வல் இருக்குதா? யாருங்க கதை வந்து திறக்க மாட்டீங்களா? இத்தனை பேர் வெளியே நிக்கிறாங்க. ஒரு நீங்களா? வாங்கண்ணே, போலீஸ்ல இருக்கான என் தம்பி வரதராசன், அவன் கூட வந்திருக்கான். உங்க தோஸ்தாச்சே, உள்ளதான் இருக்கான். போங்க. வாங்க கோவிந்தன், வாங்க. என்ன விஷயம்? என் பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாளே. ஐயோ, எங்களால வர முடியாது. எங்க 2 பேத்துக்கு ரொம்ப என்கேஜ்மெண்ட் இருக்கு. நீங்க ஒண்ணும் வர வேண்டாம். என் பொண்ணு மாப்பிளையும் சினிமா பாக்கணும். நாங்க அதுக்காக டிக்கெட் வாங்க வந்தேன். அவங்க 2 பேரும் படம் பார்க்க இங்க வர்றாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க சொன்னது அங்க சொன்னேன். முதல் வகுப்பு டிக்கெட் யாருக்கு கொடுத்துற வேண்டாம். மாப்பிளையும் பொண்ணு அங்கங்க உட்கார்ந்து படம் பாப்பாங்க. எவ்வளவு பணம் வேணும்? ஐயா ஐயா. என்ன ஐயா? இன்னைக்கு படம் இல்லைங்க. அது எப்படி படம் எல்லாம் போகும்? நான் சொன்னா உங்களுக்கு போய் சொல்ற மாதிரியே இருக்கும். இல்ல, வேற மாதிரி இருக்கும். நீ சொல்ல வேண்டியதை சொல்லு. படப்பட்டியே வரலங்க. படப்பெட்டி வரலன்னா அப்ப படம் இருக்காது. அதத்தானே நாங்க ஆரம்பத்திலேயே சொன்னோம். அப்ப நான் வர்றேன். சரிங்க. மாப்பிள 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 மாப்பிள, என்ன நான் பார்க்கும்போது காணோம்? அது அப்படிதான். ஆமா, ஷோக்கு டிக்கெட் வாங்க சொன்ன, வாங்கிட்டீங்களா? அது என்னமோ தெரியல மாப்பிள. தியேட்டருக்கு முன்னால பெரிய போஸ்டர் எல்லாம் ஒட்டி இருக்கிறாங்க. இந்த ஊர் ஜனங்கள் நிறைய பேர் படம் பாக்குறது நிக்கிறாங்க. என் பொண்ணு மாப்பிளையும் நானும் படம் பார்க்கணும். ஒரு 3 டிக்கெட் கொடுங்கன்னு கேட்டேன். உங்க பேரு சொன்ன சுத்தமா படம் இல்லைன்ட்டா. அவ்வளவு கூட்டம் நிக்க போது ஏன் ஷோ கேன்சல் பண்றான்? இதேதான் நானும் கேட்டேன். ரீல் வரலங்கிறான். ரீல் வரலையா? இல்ல செலவாகுமே டிக்கெட் வாங்காம வந்து ரீல் பண்றீங்களா? சத்தியமே இல்ல மாப்பிள. அப்பா, என்ன நீ இன்னைக்கு ஷோ இல்லன்னு போய் சொல்ற? நீயும் மாமனை சேர்ந்துக்கிட்டு ஏதோ வேலைத்தனம் பண்றீங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது என்ன சினிமா கூட்டு போனோம்னு என்ன இருக்கா? சுத்தமா இல்ல. யோ, சொல்லையா.
எங்கேயோ போற மாறாத்தா என் மேல வந்து ஏறாத்த மாதிரி இல்ல உன் பொண்ணு சத்தம் போடுறா. என்ன நடந்துச்சு சொல்லு. உனக்கு யாரு ஷோ இருக்குதுன்னு சொன்னா? அந்த கேண்டீன்காரன் பால் எடுத்துட்டு போகும்போது இப்பதான் சொன்னான். என்னன்னு? ஷோ இருக்குதாமா இன்னைக்கு, இப்ப டிக்கெட் கொடுத்துட்டு இருக்காங்களாமா. அன்னைக்கு நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது இன்டர்வலுக்கு மேல ஷோ இல்லன்னு என்ன அனுப்பிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஷோவை போட்டானுங்க. இந்த தியேட்டருக்குள்ள ஏதோ நடக்குது போல் இருக்கு. மாப்பிள, அன்னைக்கு நான் போகும்போது கூட ஷோ இல்லன்ட்டாங்க. அப்படியா? இன்னைக்கு விட்டுறாதீங்க. இங்க வா, நீங்க நம்ம 2 பேரும் ஷோக்கு போறோம். ஆனா இப்படி இல்ல. மச்சான், ஓ, டிக்கெட் ரூம்ல லைட் எரியுது. ஆளை யாரையும் ஆளு இங்க இருக்கிறேன். உள்ள வாங்க. கடைசி நேரத்துல வந்து கழுத்து இருக்குறீங்க. யார் அது? புதுசா இருக்கீங்க. வெளியூருங்க. கடைசி பஸ் விட்டோம். ஆ. இந்த கடைசி ஷோ பார்த்துட்டு காலையில பஸ் பிடிச்சிட்டு ஊருக்கு போலானுதான். ஆஹா. ஆமா, டிக்கெட் கிடைக்குமா? முதல்ல படம் இல்லன்னு சொன்னீங்க, இப்ப படம் ஓடுற மாதிரி தெரியுது. சத்தம் மட்டும் பேசாத. இந்த ஊர்ல முத்துமாணிக்கன்னு ஒருத்தர் இருக்கான். தர்மபுத்திர மாதிரி பேசுவான். அவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுங்க, பிரச்சனை ஆயிடும். இப்ப உள்ள பிரச்சனை நடக்குதா இல்ல படம் நடக்குதா? அது வந்து பிரச்சனை கலந்த படம். ஐயே, சீக்கிரம் டோக்கன் வாங்கிட்டு உள்ள போங்க. டோக்கனா? சும்மா சந்தேகம் கேட்டு இருந்தா இப்படி. ஆமா, நீ எப்ப பேசினாலும் ஏன் திரும்பி திரும்பி பார்த்து பேசுற? ஐயோ, அந்த முத்துமாணிக்கத்து விஷயம் தெரிஞ்சா கதை கந்தல் ஆயிடும். இந்த முத்துமாணிக்கங்கிறவன் யாரு? போலீஸ் வேலை சேரணும் நானே. அவனா? அவனேதான். அவரா? அவர் வந்தா கதை கந்தல் ஆயிடும். டிக்கெட் வாங்கிட்டு போறப்ப எவ்வளவு? 100 ரூபாய் கூட. 100 ரூபாவா? கடைசி டிக்கெட் அவ்வளவுதான் இருக்கு. கிழிஞ்சது இந்தா வச்சுக்க. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? 2 பேர்ல ஒருத்தன் கேட்ல நிக்கணும். ம். முத்துமாணிக்கம் வந்தான்னா உடனே சிக்னல் கொடுக்கணும். நீ தான் வாட்ட சாட்டமா இருக்க, நீங்க நில்லு. டேய் நீ வாடா. ஏன்? இவன் ரொம்ப விவரமானவன் என்ன விட. இவன் இங்க நிக்கட்டும், நான் உங்க கூட வரேன். எனக்கு விவரமான ஆள் தான் கேட்ல நிக்கணும். அவன் நிக்கட்டும், நீ வா. சரி. டேய் தம்பி, நீ இங்கே நில்றா. நானும் வருவேன். கொன்னுடுவேன். இங்கே நில்லு. டோக்கனை கொடுத்துட்டு சாராயத்தை வாங்கயா. கொண்டா கொண்டா டோக்கனை கொண்டா. டோக்கனை கொடுக்காம சாராயத்தை கேக்குற? டோக்கனை குடியா? இந்த குடி குடி அடி. சாராய பிளைட்டு. அப்பா டோக்கனை கொடுத்து சாராயத்தை வாங்கிக்கங்க. அண்ணா அண்ணா என்ன பிளைட்? பிளைட்னா? ஏறினா தானே, இறங்குனா இறங்கவே. ஆஹா, நான் இறக்கி காட்டுட்டுமா? சரி. ஏதானா நில்லடி. வழி விடு. இல்ல, எங்க போற? என் மாமனை பாக்க போன. வழி விடு. மாமனை பாக்குற? இன்னைக்கு என்ன புதுசா? முக்கியமான விஷயம். என்ன விஷயம் சொல்லு, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். என் மாமனுக்கு போலீஸ் உதவி கிடைச்சிருச்சு. அப்ப வர்ற தையிலேயே கழுத்துல தாலி ஏறிடும். தையா? இது ஆடி. தைக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு. ஆத்தாடி, அத்தனை நாள் நம்மளால தாங்க முடியாதுப்பா. அக்கா, தானத்துக்கு ரொம்ப ஸ்பீடு. ஏண்டி தானா, கல்யாணம்னு ஆசைப்படுறியே, கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போற? ஐயோ, ஐயா வெக்கப்படாம சொல்லல. அக்கா தான் கேக்குறாங்கல்ல, சொல்ல. சொல்லுவேன், உங்களுக்கு மட்டும்தான் சொல்லுவேன். சரி. அடியே, நாமெல்லாம் அந்த காலத்துல மிஸ் பண்ணிட்டோம். இந்த காலத்து பொண்ணுங்க புது புது ஐடியாவா சொல்றாங்க. என்ன அது? என்னவா? நீயோ டெக்னிக்கலா? நெல்லுங்க விளையுங்க. இந்த மாராத்தா கூட சேர்ந்து 4 பேர் போனீங்கன்னா இந்த உலகமே அழிஞ்சிரு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த உலகம் இருக்கு. போலீஸ் வேலை கிடைச்சிருச்சான். மாமனார் பண்ற லொல்ல பாரியே. ஏன்டா உட்காந்துட்ட? அது என்னமோ தெரியலங்க, எவ்வளவு சொத்து இருந்தாலும் இந்த டிச்சு கிட்ட உட்கார்ந்தா சுகமா இருக்கு. பேர் என்னடா? பூனை. என் பேர் என்ன தெரியுமா? தெரியாதுங்க. அடிச்சா தெரியுதா? மியாவ் மியாவ் மியாவ். போய் அதுக்குள்ள புரண்டு. இங்க வா. அதுல ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. ஏன் அதை நீங்க செய்யக்கூடாதா? நாங்க தான் செய்யணுமா? மாப்பிளைக்கு போலீஸ் வேலை கிடைச்சோன்னு செய்யற அனுப்ப பாரு. ஐயோ, நான் வர மாட்டேன். வாமா, வாடி, வெக்கப்படாம வா. ஓடி, மாமன் தானே, பரவாயில்ல வா. ஏய், இந்த காபி எல்லாம் கொண்டு போய் அவங்களுக்கு எல்லாம் கொடு. நான் கொடுக்க மாட்டேன். அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுமா. நான் மாட்டேன். என்னது?
காப்பி கொண்டு போய் கொடுக்க சொன்னா கொடுக்க மாட்டேங்கிறா. இப்படி கொடு. ஏமா நல்ல விதமா பேசிட்டு இருந்தீங்க, நல்ல விதமா பழகிட்டீங்க. இப்ப நல்ல பேச்சு பேசுறேன்னு என்னாச்சு? அதெல்லாம் வேற. இப்ப ஒரு மாதிரியா இருக்கு. ஏன் கிறுக்கு பிடிச்சிருச்சா? டேஜன் 22 ரூபாய் போட்டு வாங்குறது உடைச்சிடாத. அந்த காப்பி இப்படி வை, தட்டி விட்டுருவா. கொஞ்சம் நல்ல விதமா சொல்லி கூட்டிட்டு வாங்க. சரிங்க. போடி பாருமா, பாரு பாருடினா. என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லாமலே போயிட்டாரு. என்னங்க நீங்க பாட்டுல விசில் வெளியே வந்துட்டீங்க. பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்ல மாட்டாங்களா? விடுங்க. அப்போ பொண்ணு உங்களுக்கு பிடிக்கலையா? சரி அவங்க கிட்ட போய் வேற மாப்பிள்ளை பார்த்து சொல்ல வாங்க. பொண்ணு வந்திருக்கிறா, நீ பாத்திருக்கிற, அவ என்னமோ சொல்லி இருக்கிறா. போட்டுங்க. யாரு நீ? என்ன தெரியலீங்களா? தெரியலையே. எந்திரி, திரும்ப. நல்லா பாத்துக்குங்க. தெரியல. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஞாபகத்துக்கு வரும். தெரியலங்கிற அப்புறம் என்ன யோசனை பண்ணி பாருங்கிறிய. அப்படின்னு ஒரு 500 ரூபாய் கடன் கொடுங்களேன். உன்னையுமே எனக்கு தெரியாது, நீ 500 ரூபாய் கடன் கேக்குற. தெரிஞ்சவன் அவங்ககிட்ட கேட்டாலும் கடன் கொடுக்க மாட்டேங்கிறானுங்கண்ணா. அத தெரியாது உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு போலான்னு வந்தேங்கண்ணா. போட. என்னடா தெரியாது நீங்களே என்ன போடாங்கிறீங்க? பணம் வச்சிருக்கீங்க போல இருக்குது. இருக்குதே. இருந்தா கொடுக்கணுமா? பூராமா கேட்டேன். போட. தெரிஞ்சவனும் தரமாட்டேங்கிறான், தெரியாதவனும் தரமாட்டேங்கிறான். மனுஷன் இப்படிதான் பொழப்பு நடத்துறது. அவனே அந்த பைய எடுத்துட்டு வா. வந்துட்டு இருக்கேன்ல, ஏன் அவசரப்படுறீங்க? அப்பா, அந்த டிவி ரிப்பேர் இருக்குல்ல, எடுத்துட்டு போக கூடாது? நான் டிவி எடுத்துட்டு போகணுமா? பன்னாங்குடி விளையாடுற மாதிரி பட்டன் அமைச்சு ரிப்பேர் பண்ணிட்டேன். போய் மெக்கானிக் அனுப்புறேன், டிவியை கொடுத்து அனுப்பு. கையோட இருந்து வாங்கிட்டு வர்றேன். அப்பா, அந்த டிவி மெக்கானிக் அனுப்பும் போது அப்படியே ஒரு வாழைத்தார் வாங்கி கொடுத்து அனுப்புங்க. போகும்போது ஏதாவது ஒரு வேலை சொல்லேன்னா உனக்கு தலை வெடிச்சிரு. அம்மா சொல்லி கொடுத்த பாடம் அப்படியே இருக்குது. இன்னைக்கு ஆரம்பிச்சனால அப்படித்தான். வேற என்ன பண்றது? வெளியே கிளம்பிட்டீங்க போல இருக்குது. ஏன்டா அங்க உட்காந்துட்ட? 500 ரூபாய் பணம் கொடுத்திருந்தீங்கன்னா அப்பவே போயிருப்பேன்ல. நீ போகணுங்கிறதுக்காக நான் 500 ரூபாய் பணம் கொடுக்கணுமா? போட. நான் ரோட்ல தான் நிக்கிறேன். ரோட்லயா? இப்பதான் என் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு வந்தேன், மெக்கானிக்க அனுப்புறேன், வாழைத்தார கொண்டு வந்து கொடுப்பா, அதை வாங்கிட்டு டிவி கொடுத்தனுப்புன்னு சொன்னேன். நான் தான் மெக்கானிக்னு வாழைத்தார கொண்டு வந்து கொடுத்து டிவி வாங்கிட்டு போனாலும் போயிருவேன். மரியாதையா போ. போடா. வந்துட்டாரு. ஏமாலின்னு நினைச்சிட்டு இருக்கிறான். ஜெய் ஆஞ்சநேயா. ஏனுங்க? யாரது? நான் தாங்க டிவி மெக்கானிக்ங்க. ஐயன் கொடுத்து அனுப்பிச்சாருங்க. சொன்னாரு. அந்த டிவி கொடுக்குறீங்களா? கொண்டு வரேன். ஏனுங்க ஒரு பழம் கொடுக்குறீங்களா? தேங்க்ஸ்ங்க. சரிங்க. இந்தாங்க. சீக்கிரம் சரி பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. நல்ல கலர் டிவி தாங்க இது. பாத்து எடுத்துட்டு போங்க. சரிங்க, போயிடணுங்க. நாராயணா, என்ன டிவி தூக்கிட்டு போற? 500 ரூபாய்க்கு சலிசா கிடைச்சது, வாங்கிட்டேன். மெக்கானிக் கிட்ட காட்டுறதுக்காக போய்கிட்டு இருக்கேன். மெக்கானிக் கடையில் இல்ல. 500 ரூபாய்க்கு வாங்கிட்டேன்ல, பொறாம உங்களுக்கு. வணக்கண்ணா. நீயா? நான் தாங்க டிவி வித்தேன். ஆமாங்க, உங்க புண்ணியம் தானுங்க. அப்படியா? ஆமாங்க, வரட்டுங்களா? சரி, வரலங்க. நல்ல வேலை தப்பிச்சேன். இன்னைக்கு வேலையாளு கிடைக்கிறதுன்னா உதர கொம்பா இருக்குது. என்ன பண்றது? அம்மனே, தண்ணி கொண்டு வா குடிக்கிறதுக்கு. இதோ கொண்டு வரேன்ப்பா. இதுல 10,000 ரூபாய் பணம் இருக்குது, பத்திரமா வை. குண்டுதா. இந்த மெக்கானிக்கோட குழந்தையாளு கல்யாணம் மாட்டு இருக்குது. அவன் கடை சாத்திட்டு ஊருக்கு போயிட்டான். ஐயோ, என்ன இப்பதான்ப்பா
நீங்க அனுப்புனதா சொல்லி ஒரு மெக்கானிக் வந்து பழத்தை குடுத்துட்டு டிவிய வாங்கிட்டு போயிட்டான்ப்பா. நீயும் கொடுத்து அனுப்பிச்சுட்டியா? ஆமா. பழத்தை வாங்கி பத்திரமா வச்சிருக்கிற? ஆமாப்பா, அதுல கூட ஒரு பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டான். உனக்கு டிவி பெருசா தெரியல. குண்டா கருப்பா இருந்தானா? ஆமா. பூ போட்ட சட்டை போட்டிருந்தானா? ஆமாப்பா, வெள்ளை வேஷ்டி கட்டிக்கிட்டு சந்தன போட்டெல்லாம் வச்சிருந்தான்ப்பா அவன். என் மாப்பிள்ள போலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஊருக்குள்ளார ஒரு புது திருட உருவாயிருக்கிறான். விடமாட்டான் அவன் இன்னைக்கு. ஐயோ அப்பா, ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சிடாதீங்கப்பா. இனி அழுது வேற நடிக்கணுமே. அம்மா அம்மா ஐயோ அம்மா ஐயோ. நீ தானே அந்த டிவி எடுத்து போனவன்? ஆமாமா. என்னது சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு? அம்மா என்ன மன்னிச்சான்னு சொல்லுங்கம்மா. ஏதோ புள்ள குட்டிக்கார பணத்தாசியில உங்ககிட்ட டிவி வாங்கிட்டு போய் இப்படி பண்ணிட்டேம்மா. அதுக்கு போய் உங்க ஐயா உங்க போலீஸ்கார மாமா கிட்ட சொல்லி இங்க பாருங்கம்மா. ஐயோ, எங்க அப்பனுக்கு கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே கிடையாதியா. சரி, ஒரு மனுஷனை இப்படியா போட்டு அடிக்கிறது? ஆமா, அந்த டிவி எங்க? அத வாங்கி ஸ்டேஷன்லயே வச்சுட்டாருங்கம்மா. உங்ககிட்ட ஒரு வாழைத்தார் கொடுத்துன்னு இல்லீங்க, அதை எங்கடா திருடுனேன்னு சொல்லி ஐயோ அம்மா இப்படி போட்டு அடிச்சுட்டாருங்கம்மா. இப்ப அதை கொண்டு போய் கொடுத்துதான் நான் நல்லவனு பேர் எடுக்கணும்மா. அந்த வாழைத்தார் கொஞ்சம் கொடுக்குறீங்களாம்மா? அக்கா, ஐயா ஏதோ உங்ககிட்ட ஒரு மஞ்சப்பை கொடுத்தாருங்களாமா, அத வாங்கிட்டு வர சொன்னாருங்க. அதுல ஏதோ முக்கியமான சமாச்சாரம் இருக்குதாமா. அதுல கூட அண்ணாமலைன்னு எழுதி இருக்குங்களாமா. அதுல கூட 10,000 ரூபாய் இருக்குன்னு சொன்னாங்க. ஆமாங்கக்கா, அந்த பை தானுங்கக்கா. இதுதான் வச்சுக்கோ, இரு வரேன். நிக்கிற வேண்டியதா. ஐயோ, என்னங்க ஒரு பழம் கம்மியா இருக்குது. நீ தானே தின்ன? ஆமாங்கக்கா. சரி, இனிமே இப்படிலாம் பண்ணாதன்னா? பண்ண மாட்டேனுங்கக்கா. போயிட்டு வரணுங்கக்கா. போயிட்டு வா. போயிட்டு வரணுங்கக்கா. ஐயா வந்தான்னு கேட்டான்னு சொல்லுங்கக்கா. ரொம்ப விசாரிச்சான்னு சொல்லுங்கக்கா. உடம்பு பாத்துக்கோ. சரிங்கக்கா, போயிட்டு வரணுங்கக்கா. ஏன்னா சிரிக்கிறீங்க? என்ன மாதிரி எவ்வளவு கிட்ட 500 ரூபாய் பணம் கேட்டு இருப்பேன். உன்னை அடிச்சு கிழிச்சு பைத்தியக்கார மாதிரி அடிச்சுட்டாருங்க. நான் பைத்தியா? பின்ன என்னப்பா வெறும் கையோட வரீங்க? பின்ன எப்படி வர சொல்ற? டிவி எங்க? அதத்தான் நீ எவனோ கையில எடுத்து கொடுத்து அனுப்பிச்சிட்டியே. போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க கிட்ட கொடுத்தான்ல. அப்படின்னு யார் சொன்னா? அவனே இங்க வந்திருந்தான். வந்தானா? வந்து போலீஸ் ஸ்டேஷன் உங்ககிட்ட டிவிய குடுத்தானா, மாமா அவனை அடி அடின்னு அடிச்சாராம். பாவம்பா. அவன் பாவமா? அப்புறம் வந்தான், ஒரு வாழைப்பழத்தார் கொடுத்திருந்தான்ல, அதை கேட்டான், கொடுத்து அனுப்பிட்டேன். நீங்க அவசரமா அந்த மஞ்சள் பைய கேட்டீங்களாமே, அதையும் கொடுத்து அனுப்பிட்டேன். 10,000 ரூபாய் பணத்தோடவா? வந்து சேர்ந்துதாப்பா? அப்பா எங்க போறீங்க? வீட்டுல இருக்கிற சாமானத்தை எல்லாம் எடுத்து வெளியே வைக்கி. நான் போய் அவனை தேடி பிடிச்சு கூட்டிட்டு வர்றேன். ஒரு லாரி வச்சு எல்லாத்தையும் அவங்க கூட அனுப்பி வச்சிடலாம். ஐயோ, டிவி ரிப்பேர் கொடுக்க போயிட்டு கடைசியில அப்பாவே ரிப்பேர் பண்ணும் போல இருக்கு. அவனே ஊருக்குள்ளார எப்படி நடக்கணும் ஏது நடக்கணும்னு ஒரு பதனமா நடக்கணும். இல்லன்னா இழுத்து வாயன்னு சொல்லி எல்லாம் ஏறி மிதிச்சுட்டு போயிடுவாங்க. எதுக்காக இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன்? நீ வீட்டுல இருக்கிறவா, யார் வந்தாலும் என்ன ஏதுன்னு. ஆனா நீங்களாண்ணா எங்க வெளியே கிளம்பிட்டீங்க? நீ தானே டிவியை கொண்டு போய் கொடுத்துட்டு பழத்தை வாங்கிட்டு போய் பணத்தையும் பிடிக்கிட்டு போனவன். அண்ணா இப்ப நான் முன்ன மாதிரில இல்லைங்கண்ணா, திருந்திட்டுனுங்க. இப்ப திருந்திட்டேன்னு தான் சொல்லுவேன். கையில இருக்கிறது 30,000 ரூபாய் பணம் தெரிஞ்ச உடனே அப்புறமா கத்தி காய்ச்சி மிரட்டி புடுங்குவேன். அப்புறம் என்னன்னா கத்தி காட்டி மிரட்டுறது? இப்பவே கத்தி காட்டி கேட்கல, மரியாதை அந்த பணத்தை கொடுத்துரு. இல்ல அப்பனும் பொண்ணு ஊரு போய் சேர மாட்டீங்க. கொடுத்துரு பணத்தை கொடுத்துரு. ஏப்பா
இவ்வளவு பணத்தை கொடுத்துட்டு பொண்ணை கூப்பிட்டு தனியா போறேன், மறுபடியும் யாராவது மிரட்டாங்கன்னா என்ன பண்றது? அந்த கத்தி கொடுத்தீங்கன்னா போற வழியை நாங்க தப்பிச்சுக்குவோம். இந்த கத்தி கொடுத்தா எப்படி பிடிக்கும்னு தெரியுமா உனக்கு? கொடுத்தா போக போக பழைக்கிறோங்க. சரி சரி, முன்னாடி வா, பின்னாடி கோழிமான்னு. இந்த பார், இந்த கத்திய இப்படி அமுக்கலாம் கீழே போகும், இப்படி அமுக்கலாம் மேல வரும். புரிஞ்சுதா? கை பத்திரம். பட்டுமா? ஏடா பணத்தை. இந்த கத்திக்கு நான் பயந்துருவேன் நினைச்சியா? இந்த மாதிரி 1008 கத்தி பாத்திருக்கேன். இந்த மாதிரி 1008 கத்தி பாத்திருப்பேன், ஆனா இந்த மாதிரி பாத்திருப்பியா? பார், தலா பார். அப்படியே போய் சங்கு சக்கரமாட்ட சுத்துது பாரு. நெல்லு அண்ணா, இவ்வளவு வித்தி வச்சுக்கிட்டா அம்மணி பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்க. உங்க திறமை தெரியாம தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுங்க. கொடு. வரேன்க்கா. கான்ஸ்டபிள் வரதராசன் முன்னால் உட்கார்ந்து இருக்கிறான், அவனை ஏமாத்திட்டு தான் நம்ம உள்ள போகணும், தெரிஞ்சுக்க. வா. உங்களை உள்ள விடக்கூடாதுன்னு முத்துமாணிக்கம் சொல்லியிருக்காரு. இந்த சாப்பாட்டை கொடுத்து அவரை எவ்வளவு தொல்லை பண்ணுவீங்க? நான் உங்களை உள்ள விட முடியாது, உள்ள விட முடியாது. நாங்க ஒண்ணும் அவரை பாக்குறதுக்காக வரல. என்ன? உன் பொண்டாட்டி கீழே விழுந்து காலை உடைச்சுக்கிட்டா, அதை சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்தோம். பொண்டாட்டி கீழே விழுந்து காலை ஒடிச்சுக்கிட்டா. எவ்வளவு இன்பமான செய்தி! செந்தமிழ்நாடன்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயித்து காதினிலே. ஐயோ, அவளுக்கு கையி காலு எதுவுமே விளங்கக்கூடாது. நான் வர்றேன். உங்க டியூட்டி? டியூட்டி இதை எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். ஆனா என் பொண்டாட்டி முட்டி போனதே இப்பதான் பார்க்க முடியும். செந்தமிழ்நாடன்னும் போதினிலே. அதுக்கு மேல வரல. வாமணி, நீங்களா? வரதராஜன் சொல்லி உங்க 2 பேரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொன்ன, எப்படி உள்ள வந்தீங்க? அது இல்லைங்க மாப்பிள. என்ன மாப்பிள? சார் கூப்பிடுங்கப்பா. சார், வரதராஜனுடைய பொண்டாட்டி கீழே விழுந்து காலை உடைச்சுக்கிட்டா. ஐயோ, எப்போ? இல்ல அப்படின்னு பொய்ய சொல்லி நாங்க 2 பேரும் உள்ள வந்துட்டோம். திருட்டுத்தனம், பொய், இது 2 தவிர வேற எதுவுமே தெரியாது உங்களுக்கு. போயா வெளியே, எடுத்துட்டு போ போ ஓடி. நீங்க சொன்ன மாதிரி 2 மாலை வாங்கிட்டு வந்திருக்குங்க. அம்மனி, உங்க 2 பேருக்கு கல்யாணம் நடக்க போது. அப்படியே இது உனக்கு இல்ல, அத வச்சுட்டு அவங்கள வர சரிங்க. வணக்கம். வணக்கங்க. இதே மாதிரி 2 பேரும் கடைசி வரைக்கும் ஒத்துமையா இருப்பீங்களா? இருப்போங்க. ரைட்டர்கிட்ட கையெழுத்து போட்டீங்களா? போட்டுட்டேங்க. ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வந்து இதெல்லாம் செய்யறது சரியா தெரியலம்மா. என்னங்க பண்றது? என்ற ஐயன் இவரை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டேங்கிறார். உங்க அப்பா ஒத்துக்கல, எங்க அப்பா ஒத்துக்கிட்டாரு. ஆனா என் கேஸ் தான் இழுத்துக்கிட்டு போகுது. ஏய், கேள்வி கேட்டா மட்டும் பதில் சொல்லணும். எத்தனை வருஷம் லவ்? 5 வருஷமா லவ் பண்றேங்க. என் பொண்ணு 5 வயசுல இருந்தே லெவல் பண்ணுது. ஏதாவது பேச கொன்னுடுவேன். மாலை எடுத்து 2 பேரும் மாத்தீங்க. மாலை மாத்தீங்க, நடக்கட்டும். மாறி பண்ண என்னங்க? இவங்க 2 பேருக்கு எந்த பிரச்சனை வராம பாத்துங்க. சரிங்க. சரி, நீங்க போங்க. வரேங்க. நல்லா இருங்க. ஊர்ல இருக்க பொண்ணுங்க எல்லாம் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. எனக்கு எப்ப கல்யாணம்? புடி. கல்யாணம் எப்பன்னு கேட்டா மஞ்சள் பை குடுக்குறீங்களா? இதை வச்சுட்டு நான் என்ன பண்றது? பாத்தியாமணி, உன் மாமன் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருந்தா கல்யாண புடவையும் தாலியும் வாங்கி கொடுத்துருக்கோம். மணி, இந்த உலகத்திலேயே லேட் இருக்குது. ஏய், இதெல்லாம் யாருக்காக? எல்லாம் உனக்காக தான். கோப்பனும் நீயும் சேர்ந்து லொல்லு பண்ணிட்டு இருந்தீங்க. இன்ஸ்பெக்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம். அது வரைக்கும் இந்த பேச்சே எடுக்க கூடாது. போங்க. ஓ, ஏய், இது எனக்காக தானே கொண்டுட்டு வந்த? வையே, போ. அப்படியே ஊட்டி விட்டு வந்துட மணி. போலீஸ் ஸ்டேஷன் அது என்ன? நத்திங். சரியான கிறுக்க உங்க அப்ப. ஆமா, நீயும் தான். நானும் தான்.
சரியான குடும்பம் ஐயா அது. வணக்கம், உட்காருங்க. நீங்க எப்படி இன்ஸ்பெக்டரா நீங்க? உனக்கெல்லாம் அது எதுக்கியா? ஒண்ணு இல்ல, என் மாப்பிள்ள போலீஸ் ஆயிட்டாரு. இன்ஸ்பெக்டர் ஆனா தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்றாரு. என் மாப்பிள்ள இன்ஸ்பெக்டர் ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஓ அதுவா, 20 நியூசன்ஸ் கேஸ் பிடிக்க சொல்லு, இல்லன்னா 10 திருட்டு கேஸ் பிடிக்க சொல்லு, கிடைக்கலன்னா 2 கொலை கேஸாவது பிடிக்க சொல்லு. இப்ப என் கேஸ் எடுத்துக்க, நானும் கான்ஸ்டபிளா தான் இருந்தேன். ஆனா ஒரே வாரத்துல 10 திருட்டு கேஸ் பிடிச்சேன், ப்ரமோஷன் வாங்கினேன், இன்ஸ்பெக்டர். மாமா எப்ப கேஸ் பிடிச்சி எப்ப இன்ஸ்பெக்டர் ஆகி எனக்கு எப்பப்பா கல்யாணம் ஆகுறது? உனக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும், நம்ம பண்ணித்தான் ஆகணும். இதுக்காக நாம போய் திருடிட்டு இருக்க முடியுமா? அப்படி நம்ம திருடக்கூடாதுன்னு நினைச்சா மாப்பிள்ளை இன்ஸ்பெக்டர் ஆகவே மாட்டாரு. அப்படியா? உனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் பாரு. அருக்காணி செம்ப கழுவிட்டு இருக்கிறா, போய் அழுங்காம எடுத்துட்டு வந்துரு. என்ன போ, அழுங்காம எடுத்துட்டு வந்துருமணி. ஐயோ சம்பு சம்பு அண்ணே, தான சம்பு திருடிட்டு ஓடுறானே, போய் பிடிங்கனே. போங்கனே, நான் செம்பு தட்டிட்டு ஓடலாம். ஏய் யார் கதவை தட்டுறது? போலீஸ்காரன் வீட்டுல கதவை தட்டுறது யார்? புடிச்சிட்டேன். என்ன 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 சார், என்ற வீட்டு புடக்காலியில் 4 சொம்பு இருந்தது சார். அதுல ஒரு சொம்பு இந்த பொண்ணு திருடிட்டு வந்துட்டா சார். அந்த சொம்பு என்ற சொம்பு சார். திருடனியா? ஆமா. வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. திருடுறீங்களா? உள்ள போங்க. சே, சே, சே. போலீஸ் குடும்பத்திலே ஒரு திருட்டு கும்பலா? கைகால உடைச்சிடும். ஐயோ, மருமகனை பிடிக்காத மாமனார் எத்தனையோ பேர் இருக்காங்க. மருமகனுக்கே பிடிக்காத மாமனார் ஒருத்தர் இருக்கானா இந்த உலகத்துல நீ ஒருத்தன் தாயா? இப்படி அப்பனும் மகனும் திருட்டு வேலை பண்ணிட்டு லாக்அப்ல நிக்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது ரோஷம் மானம் வெக்கம் இருக்கா? நாங்க எதுக்கு வைக்க பண்ணோம்? நாங்க இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கு திருடணும். மாப்பிள, இது ரொம்ப அநியாயம் மாப்பிள. பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் போராடி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. நான் இவ்வளவு தியாகம் பண்ணி என் பொண்ணுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கல. பெரிய தியாகி சுண்டக்கா, நீ பேசாத. என் பொண்ணு பேசுவா. பேசுறது என்ன, நான் பாடுறேன். வந்தாளப்பா வந்தாளப்பா வந்து ஜன்னலில நின்னாளப்பா, சொன்னாளப்பா சொன்னாளப்பா சொக்கு பொடி போட்ட கண்ணாலப்பா, ஊரு வச்சிர குணம் மட்டும்தான் சொத்து சொகம்னு சொன்னாளப்பா, வந்தாளப்பா வந்தாளப்பா வந்து ஜன்னலில நின்னாளப்பா, சொன்னாளப்பா சொன்னாளப்பா சொக்கு பொடி போட்ட கண்ணாலப்பா. ஒன்னும் தெரியலையே. என்னது? நீங்க என்னன்னு இன்னும் சொல்லவே இல்லையா மாப்பிள? எக்ஸ்ரே. அப்படின்னா உடம்புல இருக்கிற எந்த பகுதியும் எக்ஸ்ரே மிஷினால போட்டோ எடுத்தா உள்ளுக்குள்ள இருக்கிறது அப்படியே படமா வரும். அப்படியே படமா வருமா? இது என்ன வயிறா மாப்பிள? ஏ மண்டை. மாமா, ஆ. ஒருத்தன் செத்து போயிட்டான். அவன் அடிபட்டு செத்தானா இல்ல தற்கொலை பண்ணிட்டானான்னு கேஸ் விஷயமா பாத்துட்டு இருக்கேன். என்ன செத்தவனுக்கு மூளைவே காணோம்? அது உள்ளவங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு தெரியுதா மாப்பிள? தெரியுதா மாமா? தெரியலையா? தெரியலீங்களா? தெரியலையா? தெரியலையா? இல்ல தெரியல. இல்ல தெரியல. அப்பா, ஒரு நல்ல ஐடியா. என் மனசுக்குள்ள யார் இருக்கா? சாட்சாத் உன் மாமா ஸ்ரீராமச்சந்திரன் தான். உடம்புல இருக்க எந்த பகுதி எடுத்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கிறது அப்படியே தெரியும் மாமன் சொன்னார்ல. ஆமா. அப்போ என் மனச எக்ஸ்ரே எடுத்தா அதுக்குள்ள இருக்க மாமன் தெரியவர்ல. ஐயோ ஐயோ, கவலைப்படாதம்மா, உன் இதயத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு சொல்றேன். இதயம் இல்ல, மனசுக்குள்ள. எந்திரிமா, மனசுதான் இதயம், இதயம் தான் மனசு. பாடு. ஏ, இதயத்துல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க வேண்டாமா? ஆமா. பாடு. சாய். யாரு நீங்க?
நான் பொண்ணோட அப்பா. உங்களுக்கு ஏதாவது உதவணுமா? ஷட் அப். இவர் கேட்டது எங்க கிடைக்கும்? போற வழியில யாருகிட்ட கேட்டாலும் தருவாங்க. வாழ்க்கையில நம்ம முயற்சி பண்றது பண்ணிட்டே இருக்கணும், அப்பதான் நடக்கிறது நடக்கும். டாக்டர் என்ன சொன்னாரு? கொஞ்சம் நெல்லு. அந்த நர்ஸ் எதுக்காக அடிச்சது? சொல்லலாமா அப்படி என்கிட்ட? டாக்டருங்கம்மா உள்ள போயிருக்க. என்னப்பா விரல் எல்லாம் அப்படியே பதிஞ்சிருக்கு? இந்த ஆஸ்பத்திரியில சடாப்னு சொன்னா அடிப்பாங்களாட்டு இருக்குதுமா. இந்தாங்க உங்க பொண்ணுடைய எக்ஸ்ரே. என்னம்மா உன் மனசுக்குள்ள இருக்கிற உன் மாமனை காணோம்? ஐயோ என் மனசுல இருந்த மாமனை காணோம்பா. இந்த ஆள் தான் எடுத்தான். கேடு. எங்க என் மாமன்? இதாமா எக்ஸ்ரே எடுத்தா எலும்பு தசைதான் வரும். மாமன் மச்சாலாம் வரமாட்டான். இந்த ஊர்ல எல்லாரும் என் மனசுக்குள்ள மாமன் இருக்கான்னு சொல்லும் போது இவன் மட்டும் இல்லன்னு சொல்றான்ப்பா. இவனா சுத்த பட்டிக்காரு. யாரா படிக்காரு? நீ டாக்டருக்கு சரியாவே படிக்கல. நான் டாக்டருக்கு படிக்கலையா? ஷட் அப். இந்த ஆஸ்பத்திரியில ஷெட்டப்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? ஷட் அப்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? டாக்டர் தாண்டவரன் எங்க இருக்காருமா? ரைட்ல 3rd ரூம். இவ்வளவு பெரிய ஹாஸ்பிடல்ல ஒரு அப்பனும் பொண்ணும் சேர்ந்து ஒரு பெரிய டாக்டர் அடிச்சிருக்காங்கன்னா அவங்கள சும்மா விடக்கூடாது சார். முட்டி முட்டி தட்டிடணும். வேணாங்கிறீங்களா? இல்ல அந்த ஆளு அடிச்சது எப்படி ஆடி போச்சு. இவன் தான் அந்த ஆளு. ஹாஸ்பிடல்ல வந்து கலாட்ட பண்ற உனக்கு ஒரு பொண்ணு, நீ எல்லாம் ஒரு அப்பன். சார் பின்னால பார்த்ததுக்கே இவ்வளவு கோவம் வருது. முன்னால பாத்தீங்க தலிங்க. மாப்ள மாப்ள வேண்டாம் மாப்ள. என்ன முடிவு முடிவு எடுத்தா எடுத்ததுதான். யாராலையும் மாத்த முடியாது. நீங்க எடுக்கிற முடிவுனால என் பொண்ணுடைய வாழ்க்கை என்னங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க மாப்ள. சந்தோஷமா இருப்பா. விடுங்க. நீங்க செத்து போயிட்டா நான் மட்டும் எப்படி மாமா உயிரோட? இது எனக்கு நினைச்சியா? உங்க அப்பனுக்கு வேண்டாம் மாப்ள வேண்டாம் மாப்ள வேண்டாம் சொல்லுங்க. அப்பா பாவம் மாமா வேண்டாம் மாமா விட்டு. இது செத்தாத நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க முடியும். எப்ப நான் செத்தாதான் நீங்க சந்தோஷமா இருக்க முடியும்னு சொன்னீங்களோ இனிமேல் நான் உயிரோட இருக்க போறது இல்ல. ஐயோ வேண்டாயா. எங்க போற? கயிறு இங்க இருக்கு. சாகரவ இந்த தூக்கு கயிறுல தான் சாகணுங்கிற அவசியம் கிடையாது. பாம்பு கடிச்சு பொழைச்சவனும் இருக்கா, செருப்பு கடிச்சு செத்தவனும் இருக்கா. சாவு. உங்களுக்காக நான் எவ்வளவோ தியாகம் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்காக என் உயிரை விட போறேன். ஐயோ அப்பா அப்பா எனக்கு ஏதாவது பண்ணிக்க போறாரு அப்பா. போய் பண்ணிட்டு போட்டும். என்னங்க விளையாடுறீங்க? விபரீதமா ஏதாவது ஆயிட போகுது. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணிக்க மாட்டாரு. ஐயோ விளையாடாதீங்க. மாமா மாமா நான் தமாஷுக்கு சொன்னேன் மாமா. மாமா ஐயோ மாமா 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 ஐயோ போச்சு. ஐயோ என்னாச்சு? மனுஷன் அது. அப்பா பாத்து சாப்பிடுங்கப்பா, பொறை ஏறிட போதுப்பா. ஆமாப்பா நிறைய தின்னு தின்னு தொண்டை சிக்கி செத்து போயிடுங்கப்பா. சார் போஸ்ட். ஏப்பா பாடி அனுப்புறது போஸ்ட் ஆபீஸ்ல என்ன பண்ணுவாங்க? ஸ்டார்ட் இமிடியட்லி. முத்துமாணிக்கம். இன்ஸ்பெக்டர் முத்துமாணிக்கம். தனோ தனலட்சுமி. தனோ தனலட்சுமி. என்ன மாமா? என்ன இன்ஸ்பெக்டர் ஆயிட்ட? நீங்க இன்ஸ்பெக்டர் ஆயிட்டீங்களா மாப்ள? என்ன உங்க அப்பன் குரல்ல பேசுற? உனக்கு ஒண்ணும் ஆகலையா? நான் ஒன்னும் ரோச கட்டவே இல்ல மாப்ள. என் பொண்ணு கழுத்துல மூணு முடிச்சு போடுங்க. இல்லன்னா அந்த கயிறுல தொங்குறாங்கறியா? இல்ல அந்த கயிறுல தொட்டில் கட்டி போட்டுறேன்.
தொட்டில் கட்டுறாரா? தனோ, தனலட்சுமி, கை கழுவ தண்ணி கொடுமா. தனம் எங்க? பொண்ணு சாமி கும்பிடுது மாப்பிள, இப்ப வந்துருவா. அப்பா, இங்க குங்கும பொட்டுல வச்சதுன்னா அது எங்கப்பா? அது குங்குமம் போட்டல மாமா. நானே கோபால் பால்படியாக்கு நினைச்சது பல்ல விளக்கிட்டேன். வாங்க சாப்பாடு போடுறேன். நீங்க சாப்பாடு வைக்க போறீங்களா? நேத்து உங்க பொண்ணு ஆசையா மருதாணி அரைச்சு வச்சிருந்தா, அத கொத்தமல்லி சட்னி நினைச்சு நீங்க சாப்பிட்டீங்களே, இதுக்கு மேலே உங்க கையால சாப்பிடணும். இல்ல மாப்பிள, அது ரொம்ப நல்லா இருந்தது. ஐயோ தனம், வாடி. நல்லது காலம் இல்லையப்பா. ஆமா. என்ன பண்ணிருக்க இன்னைக்கு? வெண்டைக்காய் வறுவல், முருங்கைக்காய் சாம்பார். என்னது மழை பெய்யுதே? ஐயோ தனம். அப்பா போங்கப்பா. முதல்ல உப்பு வையே. ஐயோ, உங்க அப்பனை லாக்கப்ல போட்டாதான் நம்ம 2 பேரும் நிம்மதியா இருக்க முடியும். சும்மா ஏன் அவரை கரிச்சு கொட்டுறீங்க? எங்க அப்பாவுக்கு என்னை விட உங்க மேலதான் பிரியம் ஜாஸ்தி. வேணாமா? அப்படி ஒரு பிரியம் வேணவே வேணாம். கோர்ட்டுக்கு போகணும், பஸ் சார்ஜுக்கு 2 ரூபா கூட பாக்கெட்ல இல்ல. என்ன வக்கீல் பொழப்பு? 5 ரூபா. இன்னொரு 5 ரூபா இருந்தா கோர்ட்டுக்கு ஆட்டோவிலே போலாமே. நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கு. 50. வேலை யாரையும் காணும். 50. இத வச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு டாக்ஸிலே போவேன். 500 ரூபா. இத வச்சுக்கிட்டு ஃபாரின் கோர்ட்டுக்கு ஃபிளைட்லயே போவேன், ஃபிளைட்லயே வருவேன். ஆஹா, இன்னைக்கு கார்த்தால ஆத்துக்காரு முகத்துல மூச்சம் போல் இருக்கு. அதான் பணமா வந்துட்டே இருக்கு. இன்னும் என்னெல்லாம் வரப்போகுதோ, இன்னும் என்னெல்லாம் கிடைக்க போகுதோ. யோ, யாரையா நீ? எதுக்கே அடிச்ச? நான் உன்னை அடிச்சனல்ல, நீ உண்மையான வக்கீலா இருந்தா என்ன கேஸ் போட்டு உள்ள தள்ளு. இல்லன்னா இந்த பணம் எல்லாம் என்றது திருப்பி கொடு. யோ, நாட்டுக்கு விடுதலை வாங்கி தந்த தேச தந்தைய கையில கொடுத்து என்ன கவுத்துட்டியா? பணத்தெல்லாம் நான் திருப்பி தரமாட்டேன். நான் நல்லா இருக்கணும், அதுக்காக நீ உள்ள இருக்கணும். கோவிந்த வந்துட்டானா? வந்துட்டா சார். அவன் எதுக்காக அடிக்கடி ஜெயிலுக்கு வரான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவன் எந்த காரணத்தை கொண்டோம் கைதி நம்பர் 234 சந்திக்கவே கூடாது. அப்படி சந்திச்சிட்டான்னா என் வேலை போயிடும். அவனுங்க 2 பேரும் சந்திச்சா அவனுங்க தப்பிச்சிருவானுங்க, நான் தப்பிக்கவே முடியாது. சந்தன காந்தோப்புல தயிர் விக்கிற பொம்பளை தயிர். அடிக்கடி வெளியே போயிட்டு வரீங்களே, மறுபடியும் தேர்தல் வந்தா எந்த கட்சி நான் ஜெயிக்கணும் சொல்லுங்கண்ணே. சொல்ல மாட்டேன். தம்பி, ஊருக்கு போனீங்களே, என் பையனை பாத்தீங்களா? பரீட்சை எழுதிட்டானா? பாஸ் ஆயிருவானா? சொல்லுங்க தம்பி, ஏதாவது சொல்லுங்க தம்பி. என்ன எதுவும் கேட்காத. தம்பி, அக்காவை பாத்தீங்களா? அக்கா பொண்ணுகளை பாத்தீங்களா? ஏதாவது சொன்னாங்களா? அண்ணே, எங்க வீட்டுக்கு போனீங்களா? புள்ள குட்டிங்களா பாத்தீங்களா? ஏதாவது சொன்னாங்களா? அண்ணே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? சொல்ல மாட்டேன். என் மாப்பிள்ள 5 வருஷமா இந்த ஜெயில இருக்காரு. நான் எத்தனை தடவை இந்த ஜெயிலுக்கு வந்திருக்கேன். ஒரு தடவை ஹெல்ப் பண்ணுங்க, என் மாப்பிள்ளைய பாக்குறேன். யாராவது ஹெல்ப் பண்ணீங்களா? ஜெயிலர் விட மாட்டாங்க. அப்ப நானும் சொல்ல மாட்டேன். நீங்க இந்த ஜெயிலுக்கு புதுசா? ஆமா. என்ன குத்தம் பண்ணிட்டு நீங்க ஜெயிலுக்கு வந்தீங்க? வரதராசன் கொலை பண்ண முயற்சி பண்ண புடிச்சு உள்ள போட்டாங்க. நீங்க என்ன? அந்த வரதராஜனை காப்பாத்த போனேன், என்ன புடிச்சு ஜெயில போட்டாங்க. நீங்க? அந்த வரதராஜனை நான் தான். ஏங்க வார்டன், முதல் அளவுக்கு நம்ம ஜெயில் அந்த அளவுக்கு நீட்னஸா இல்லையா? ஏன் பாரு, ஜெயிலுக்குள்ளார வரும்போது கழட்டி கொடுத்த சட்ட மாதிரியா இருக்குது. அப்போ உங்களுக்கு செலவு பண்ணி இஸ்திரி போட்டு மடிச்சு கொடுக்கணுமோ? ஒரு வருஷத்துக்கு எத்தனை தடவை நான் ஜெயிலுக்கு வர்றேன். இதை கூட நீங்க எல்லாம் செய்யக்கூடாதா? மாப்பிள, ஒரு வாரம் ஜெயில சந்தோஷமா வந்து இருந்த மாப்பிள, நாளைக்கு ஏதோ சுதந்திர தினம் கொடியேத்துறாங்களா, என்ன விடுதலை பண்ணிட்டாங்க பாவிங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க மாப்பிள. நான் போயிட்டு சீக்கிரமா வர்றேன். என்னது? போயிட்டு வர்றேன். போயிட்டு சீக்கிரமா வர்றேன். என்ன வர்றையா? போயிட்டு
ம். ஆஹா. யோ, இங்க வாயா. சாப்பாடுனா அவன் உட்கார்ந்து சாப்பிடுவான். இங்க என்னடா ஒருத்தன் ஓடிட்டே சாப்பிடறான், ஒருத்தன் குச்சிக்கிட்டே சாப்பிடறான். என்னையா விஷயம்? அது ஏன் சார் கேக்குறீங்க? கறிக்கிழம்பு போடுற அன்னைக்கு அவங்க அட்டூழியம் தாங்க முடியல. ஜெயில நாம வச்சதா சார் சட்டம், எல்லாம் அவங்க வச்சதுதான் சட்டம். இதுல வேற புதுக்கட்சி ஆரம்பிக்க போறாங்களாம். ஆமா சரி, நீ போ சார். ஏயா, ஜெயில எல்லாரும் சாப்பிட்டாங்களா? எல்லாரும் சாப்பிடுறாங்க சார். கோவிந்த மாத்திரம் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான் சார். இன்னைக்கு கறி குழம்புன்னு சொன்னியா? சொன்னேனே. 2 நல்லி எலும்பு எடுத்து போட வேண்டியது தானே? கேட்க மாட்டேங்கிறான் சார். பச்சை தண்ணி கூட சாப்பிடாம உண்ணாவிரதம் சாக போறேன்னு அடம் பிடிக்கிறான் சார். ஐயோ, ஜெயில எவனாவது செத்தான்னா என் பொழப்புக்கு ஆபத்தாயிடுமையா. அவனை தாஜா பண்ணி கொஞ்சம் சாப்பிட வையா. யாரு? நானா சார்? 14 வருஷம் ஜெயில் தண்டனை முடிஞ்சு 4 கழிச்சு ரிலீஸ் ஆக போறேன். இன்னும் 2 வருஷம் வேணாலும் என்ன உள்ள வச்சிருங்க. தயவு செய்து அந்த மசாலா கஞ்சி வைக்காதீங்க. எனக்கு பசிக்குதுதான், இருந்தாலும் மனுஷனா பிறந்தா ஒரு வைராக்கி வேணும்ல. ஒண்ணு நீ சாப்பிடணும், இல்ல எங்களை சாப்பிட விடணும். உண்ணாவிரங்கிற பேர்ல சோத்த முன்னால வச்சு எப்படி சும்மா இருக்கிறது? கை கட்டுது வாய் கட்டலையே. அப்படி கேளுங்க. இத பாருங்க, என்ன உணர்ச்சி வசப்படுத்தாதீங்க. என் மாப்பிள்ள சொல்லாம நான் சாப்பிட மாட்டேன். அப்போ உன் மாப்பிள்ள சொன்னாதான் சாப்பிடுவேன், இல்ல உயிரை விட்டுவியா? அப்பா, இந்த காலத்துல ஜெயில சோறு போடுறதே பெரிய விஷயம். இந்த அழகுல உன் மாமங்கார உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு சொல்றான். உண்ணாவிரதம் இருந்தாலும் பரவாயில்ல, செத்துக்கித்து தொலைச்சான்னா என் வேலைக்கு ஆபத்தாயிடும். என் வேலை போனாலும் பரவாயில்லப்பா. உனக்குன்னு சொல்லிக்க ஒரே ஒரு சொந்தம் உன் மாமங்காரன் தான். அவனும் போயிட போறான்ப்பா. மாப்பிள்ள கிட்ட ஜெயிலர் ஏதோ பேசுறாருன்னு நினைக்கிறேன். மாமா சாப்பிடுங்க. சாப்பிட மாப்பிள்ள, சந்தோஷமா சாப்பிட மாப்பிள்ள. என் மாப்பிள்ளையே சொல்லிட்டாரு சாப்பிடுறேன். மாப்பிள்ள, இன்னைக்குதான் மாப்பிள்ள சந்தோஷமா சாப்பிடுறேன். உங்களை அடிச்சவன கெஞ்ச வச்சுட்ட மாப்பிள்ள, அதுவே எனக்கு போதும் மாப்பிள்ள. சாப்பிடுற மாப்பிள்ள, சந்தோஷமா சாப்பிடுற மாப்பிள்ள. ஏன் என்ன அடிக்கிற? சாப்பிட்ட உடனே தெம்பு வந்துருச்சு. சாப்பிட்டதுக்கு ஏதாவது செய்ய வேண்டாமா? அதுக்காக என்ன அடிக்கணுமா? உன் பிரச்சனையே பெருசா போச்சே. அண்ணே, மணி என்ன? வா, நீ செஞ்ச தப்புக்கு இன்னும் 1.5 வருஷம் கழிச்சு தான் ரிலீஸ் ஆக போற. இப்ப மணி கேட்டு என்ன பண்ண போற? தூங்க போறேன்னு. அப்போ நீ டைம் பார்த்து தான் தூங்குறியா? ஒரு முயற்சி தான். ஏற்கனவே முயற்சி பண்ணதா நீங்க 3 பேரும் உள்ள இருக்கிறீங்க. மறுபடியும் முயற்சி பண்ணி என்ன பண்ண போறீங்க? நோ கொஸ்டின். நான் ஒன்னும் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே. நான் ஒன்னும் பேசலையே. இப்ப என்னமா பேசுற மாதிரி இருந்தது? அவர் ஒன்னும் பேசலீங்க. அவர் ஒன்னும் பேசலீங்க. நீ ஏன் பேசுற? அவன் ஒன்னும் பேசலீங்க. இப்ப நீங்க 2 பேரும் பேசவே இல்லையா? பேசலீங்க. இப்ப நான் இந்த இடத்த விட்டு போயிடணும்.